என்னைக்குனாலும் அடுத்தவங்க வீட்டுக்கு போகிறவ தானேன்னு பிறந்தனைக்கே நம்மளை முடிச்சு விட்டுருவாங்க. அப்புறம் எப்படி வீட்டோட மருமகளை பற்றி பேசுகிறது? அதான நம்ம பிறப்பு. அதை மாற்றுறதுக்கு தானே வீட்டோட மாப்பிள்ளைகள் வராங்க. என் ஃப்ரெண்டும் இப்படி தான் லவ் மேரேஜுக்கு வீட்டில் ஓகே சொல்லணும்னு சொல்லி கல்யாணம் பண்ணி பொண்ணு வீட்லேயே இருந்துட்டாங்க. அப்படியே குழந்தை அது இதுன்னு 5 வருஷம் ஓடி போச்சு. இப்போ மரியாதை ரொம்ப குறைச்சலாக இருக்குது. என்னை ரொம்ப மட்டம் தட்டுறாங்க. சோறு கூட நிம்மதியாக திங்க முடியல. அவ்வளவு ஏன் என் பணம் வேணும்னு சொல்கிறாங்க, ஆனால் என்னையை ஒதுக்கி வைக்கிறாங்க. பேசாமல் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கே போகிறேன்னு ரொம்ப புலம்புனாங்க. கல்யாணம் பண்ண கையோட பெற்றவங்களே வேணாம்னு போனேன். ஏன் இவ்வளோ வருஷம் அவங்கள்ட்ட பேசாமல் கூட இருந்தேன். இப்போ என்னவான்னு கேட்டேன். என் பொண்டாட்டிக்காகவும் என் பிள்ளைக்காகவும் தான் இருந்தேன். யாருமே வேணாம், அவள் தான் உலகம்னு இருந்தேன். ஆனால் அவள் அவங்க அம்மா பேச்சு மட்டும்தான் கேட்குறா. என்ன ஒரு மனுஷனை கூட மதிக்கிறதே இல்லை. இனியும் அங்கே இருந்து நான் என்ன பண்ணுறது? அதுதான் கிளம்பிட்டேன். என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குல்ல அப்படின்னாங்க. சரி விடுங்க, எல்லாம் சரியாக போயிடும், போய் பிள்ளையை பாருங்கன்னு சொன்னேன். நான் போனாலும் அவனை பார்க்க விட மாட்டாங்க. அவனாவே வர்றப்ப வரட்டும், அவங்கள மீறி என்னால் எதுவும் செய்ய முடியலன்னாங்க. உங்கள் பிரச்சனைக்கு அந்த குழந்தை படிக்கடாவா? இதெல்லாம் ஆரம்பத்திலே பேசி பிடிக்கலன்னு சொல்லியிருந்தா இப்போ பிரிஞ்சிருக்க வேண்டிய அவசியமே வந்திருக்காதுல்ல. அவங்க பிரிஞ்சு 6 மாதம் ஆச்சு. அதான் நான் பண்ண பெரிய தப்பு. அவன் மேலே அவ்வளோ காதல். என்ன நடந்தாலும் என் பொண்டாட்டின்னு பொறுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ என்னால் முடியல. அவளா வரட்டும், இல்லைன்னா போட்டோம், இதுதான் என்னோட முடிவுன்னாங்க. அம்மாவும் நல்லவங்க, பிள்ளைங்களும் நல்லவங்க. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அம்மா பேச்சு கேட்குற பிள்ளைங்க ரொம்ப கெட்டவங்க. சரியோ தப்போ, அடித்தாலும் பிடிச்சாலும் லைஃப்பில் எல்லா முடிவும் 2 பேரும் சேர்ந்து எடுத்தா லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ என்ன வேணால் பேசலாம், ஆனால் இதே மாதிரி நம்ம குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரு அம்மாவும் நினச்சிருந்தா இந்த குடும்பங்கிற கட்டமைப்பு என்றைக்கோ உடைஞ்சிருக்கும்.